மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இந்த திருவண்ணாமலை விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து மாணிக்க மலையாக இருந்தது, பொன் மலையாக மாறிச்சு, இப்போ கல்மலையாக இருக்குது. கலியுகத்தில் இந்த திருவண்ணாமலையே லிங்கம். திருவண்ணாமலையை பொறுத்து இது குழந்தை பேரா செல்வமா அப்படிலாம் கிடையாதுங்க. அனைத்துக்கும் சர்வரோகணம் மருந்துடுறாங்க, சிரஞ்சீவி மருந்துடுறாங்க. அந்த மாதிரி அண்ணாமலையார் நினைச்சாவே முக்தி. எங்கள் அப்பா தூரமாக இருக்காங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியாதோ அது எது நான் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவேன். இங்கே எவ்வளோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதுன்னா, குழந்தை இல்லாமல் இருந்து வந்து வேண்டுதல் வச்சு வர்றவங்களுக்கு குழந்தை பிறந்தது. உன்னுடைய பாதை முதல் தலை உச்சி வரைக்கும் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இந்த பாதை இதில் நடக்கும்போதே உனக்கு நல்லா மாற்ற தெரியும். எங்கேருந்து ஒன்றாலும் ஜனங்க வராங்க, அவ்வளோ வைப்ரேஷன். திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா சித்தர் பூமி. இந்த 60 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணமியில் நீங்கள் வந்து மலையை சுற்றுனீங்கன்னா இன்னும் 2-3 வருஷத்துலேயே பன்னீர் ஜோதிலிங்கத்தை விட சிறப்பாக வரும். எங்கே எந்த ரூபத்தில் இருக்காங்க, அருபமாக இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அசுத்தம் பண்ணாத, பேசக்கூடாது பேச்செல்லாம் பேச தேவையில்ல. மலையை சுற்றும் போது மனசால பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டு தூய்மையாக சுத்தினாவே எல்லாமே கிடைக்கும். கோவில் பாவமான மனிதர்களும் பாவம் செய்த மனிதர்களும் போய் நிற்கிற இடம். பக்தி இருக்கிறவங்க பற்றிக்கொள்ளும் முதல் நம்பிக்கை. கஷ்டப்படும் எளிய மனிதர்களின் கடைசி நம்பிக்கை கடவுள் தான். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா கிட்ட பேசாத விஷயத்த பிள்ளையார் கிட்ட பேசுகிற அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஊரே தங்களை பார்த்து நடுங்கினாலும் அம்மனுக்கு பயந்து நடக்கிற அண்ணன்கள் பலர் இருக்காங்க. ஒவ்வொரு மனசுக்கும் தங்களோட பாரத்தை சேர்ந்து சுமக்கிற ஒரு துணை தேவைப்படுது. இறக்கி வைக்க இடம் தேவைப்படுது. பலருக்கும் அது கோவிலாகத்தான் இருக்குது. அப்படி நம்ம ஊரில் நம்ம மனசுக்கு நெருக்கமான குட்டி குட்டி கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் அவங்களுக்கு ஏன் முக்கியமானதுன்னு பக்தர்கள் சொல்கிற கதையை கேட்க போகிறோம். கோவில் கதைகள். திருவண்ணாமலை ஆன்மீகத்தின் மையமாக விளங்கும் புண்ணிய தலம். இங்கு அமைந்துள்ள 8 லிங்கங்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி 8 திசைகளிலும் அமைந்துள்ளன. இவை திருவண்ணாமலையின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகின்றன. இந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் ஒவ்வொன்றும் ஒரு திசை காவலரை பிரதிபலிக்கின்றன. இந்த லிங்கங்கள் அருணாச்சல மலையை சுற்றி கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு ஆன்மீக பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு லிங்கமும் தனித்துவமான ஆன்மீக சக்தியையும் தியானத்திற்கு உகந்த சூழலையும் வழங்குகிறது. இவற்றை தரிசிப்பது பக்தர்களுக்கு மன அமைதி, பாவ விமோச்சனம் மற்றும் ஆன்மீக உயர்வை அளிக்கும் என நம்பப்படுகிறது. திருவண்ணாமலையில் இந்த 8 லிங்கம், அஷ்டலிங்கம்னு இது வந்து பெரிய அளவில் பேசப்படுது. பலரும் நம்பிக்கையோடு வந்துட்டு போகிறாங்க. இதில் ஈசான்ய லிங்கத்தில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே ஏங்க அடிக்கடி வரீங்க? இதில் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள்னால் என்ன? தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வரது மூலம் உண்மையாகவே மனசு வந்து திருப்தியாக இருக்குது. இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா தூரமாக இருக்காங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியாதோ அது எது நான் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவேன். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிறைய விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம். இருந்தாலும் நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டும் நான் என் ஃபேமிலியோட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அவர்கிட்ட எதாக இருந்தாலும் நான் இங்கே வந்து கோரிக்கை வைக்கிறதால அது நிறைவேறுது. எனக்கு உண்மையாக வந்தால் எனக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லது நடக்குதுங்க. அதனால தான் வராங்க எல்லாம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இந்த கோயிலுக்கு வரணும். சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்குண்ணா. அதான் அதுக்கு இப்போ இந்த 8 அஷ்டலிங்கத்தில் இது 1 அஷ்டலிங்கம். மற்ற லிங்கங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அங்கே அடிக்கடி போயிட்டு வருவீங்க? இல்லை, எப்பயாவது தான் போவோம். அதிகம் டியூட்டி இங்கே இருக்கிறதுனால இங்கே தான் இருப்போம். சரி. இதில் இங்கே வர்றதுனால என்ன நன்மைன்னு சொல்கிறேன்? ஏன்னா சில இதில் வந்து சில லிங்கத்துக்கு போனால் குழந்தை பிறப்பு ஈஸியாக வரும். சம்பதி இங்கே எவ்வளோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுதுன்னா, குழந்தை இல்லாமல் இருந்து வந்து வேண்டுதல் வச்சு வர்றவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது, குழந்தை பிறந்தது நிறைய நடக்குது இங்கேயும்.
தொடர்ந்து எத்தனை முறைக்கா இந்த கோயிலுக்கு வந்துட்டு எத்தனை வருஷமாக வந்துட்டு? நான் இங்கே தான் சார் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதால பக்கத்தில் இருக்குது. டைம் இருந்தால் நான் இங்கே வந்துட்டு போவேன் சார். அப்போ மற்ற லிங்கம் கோவில்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே அடிக்கடி போவேன் சார். கிரிவலம் போவோம். இங்கே வந்தால் கண்டிப்பாக அது கூட சொல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றம்னா எதுவும் சொல்லுங்கள்? நிறையவே சொல்லுவோம் சார். எங்கள் வீட்டுக்கார் நல்லா வச்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறது, கஷ்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு வந்தோம். வெளில ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருந்தோம். இப்போ வந்தோம், சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரு நான் எல்லாமே ஃபேமிலியோடு நல்லாயிருக்கும். அதுதான் வாழ்கிறோம். அதுதான் கண்டிப்பாக சார், உண்மை தான் அது. பேட்டிக்காகன்னு சொல்லலை, உண்மையே இது இங்கே உண்மை இருக்கிறதால தான் அந்த இடத்துல நம்ம வர முடியும் இல்லைங்களா. அது சக்தி இருக்குது இங்கே நம்ம. அதுதான் சார். அதாவது நம்மளுக்கு வேலை கிடச்சி இப்போ தான் 2 வருஷம் ஆக போகுது. வந்தது மூலமாக வேலை கிடச்சி இங்கே இல்லை, கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய கோயிலே வேலை கிடச்சிது. 2 வருஷம் ஆக போகுது கோயிலுக்கு வேலைக்கு வந்து. இங்கே வந்து 4-5 மாதம் ஆகுது. எதனா ஒரு குறையா இருந்தாலும் இவர்கிட்ட வந்தால் தீர்ந்துடும். அந்த நம்பிக்கையில் எல்லாருமே வருவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா அது 50 வருஷமாக நான் வரும்போதுனாக்கா அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சபரிமலையில் இருக்க இதுமாரி. ஆனால் அப்போத்துலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு மாற்றமாக வந்தது. ஆனால் இந்த 90க்கு மேலே வந்து கொஞ்சம் மாற்றம். ஆனால் 90க்கு மேலே மாற்றம் இருந்ததுலேருந்து அதுலேருந்து படிப்படியாக வந்து வளர்ச்சி தான். எல்லாமே நல்ல இது தான். எல்லா இதுவும் வந்து எப்படின்னாக்கா ஒரு சில மாற்றம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாதே நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவ்வளோ இதுவெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து பெரும்பாலும் வந்து ஐயா மூப்பனார் ஐயா வந்து பெரிய வேலை செஞ்சுருப்பார். மூப்பனார் ஐயா, ஏன்னா அவர் வந்து மூப்பனார் சுவாமிகள் வந்து அவர் எந்த ஊருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து ஒரு லிங்கத்துலேயும் ஆளுங்க இருந்து தங்கி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கும் வந்து தங்கறதுக்கு உண்டான வசதியும் ஏற்ப பண்ணி வச்சிருக்காரு. எல்லா லிங்கத்துலையும் அவருடைய இது இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து எல்லாமே இது பண்ணியிருக்கிறார். அவருடைய இது வந்து நிறைய இருக்குது. அஷ்டலிங்கத்துக்கு உள்ள பொதுவான சிறப்புகள்னா என்ன சார்? பொதுவான சிறப்புனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க ஐயா. அதாவது எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து மற்றவங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்றது தெரியாது. அது அவங்கவுங்க அனுபவத்தில் சொன்னதான் தெரியுமே. சிலர் சொல்றாங்க குழந்தை பிறப்புக்காக கடவுள் தேடி வருவாங்க. அது ஐயா எல்லாமே இருக்குது ஐயா. உன்னுடைய பாதது முதல் தலை உச்சி வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஒருத்தர் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு காலாணி எப்படி இருக்கும், நடக்கவே முடியாது. ஆனால் அவங்க வந்து இவர்கிட்ட மன உருகி வேண்டி எனக்கு இது நிவர்த்தி ஆகணுன்னாரு. ஆனால் அவங்க வந்தது கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த நடந்து வந்த இதில் அந்த காலாணி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் வைத்தியம் செய்யலை. இவர் மேலே பாரத்தை வச்சாச்சு. இவர் மேலே பாரத்தை வச்சு இதுமாரி இது பண்ணும்போது இவர் என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரிய போடுதில்லை. ஆனால் நம்ம வந்து இந்த பாதை இதில் நடக்கும்போதே உனக்கே நல்லா மாற்ற தெரியும். அதேமாரி ஒருத்தர் நண்டு திருக்கா கடிச்சா என்ன ஆகும், அதாவது முதல்ல வந்து இந்த கால்லேருந்து இது ஒரு பாதி வரைக்கும் ஒரு எஃபெக்ட் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது எஃபெக்ட் அவ்வளோதான். ஆள் வந்து அவங்க காலின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவரை நம்பி வச்சு ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தாங்க, அவ்வளோதான். அதனுடைய இது தெரியாது. அந்த விஷயமே அப்படியே இறங்கியாச்சு. இது எங்கேனாக்கா நம்ம ஜோதி விநாயகர் இருக்கிற பாருங்க, 3வது லிங்கத்தில் 4வது லிங்கம் வரும் பாருங்க. அந்த இடத்துல அந்த ஜொனையில் காலை வச்சு இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இதனுடைய இது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு. அதாவது அந்த பாதி இதில் இருந்த எஃபெக்ட்டு அந்த கால் விரலுக்கு மட்டும்தான் போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அபிஷேக தீர்த்தம் அது மேலே தெளித்தோடனே ஒன்றுமே இல்லை. காலையில் வரும்போது எப்படி இருக்குன்னு கேட்குறோம். எங்கள் கூட வந்தவங்க மலை சுற்றினவங்க அவங்கக்கிட்ட கேட்கும்போது காலையில் வந்து என்ன எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்றாங்க. அப்போ அப்படின்னு அதுனாக்கா அதனுடைய மருத்துவத்தன்மை எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ ஈசான்ய லிங்கம் இந்த கோவிலுக்கு உண்டான மகிமை சிறப்புன்னா சொல்லுங்கள். ஈசான்ய லிங்கத்துக்கு உண்டான மகிமைனாக்கா ஈசான்ய எதிர்க்க இவரு இருக்கார் பாருங்க, சித்தர். ஏன்னா அவர் வந்து அவருடைய வரலாறு வந்து ஒரு நிறைய இருக்குது. அது வந்து சொல்ல டைம் இருக்காது. இங்கே இன்னொன்று சொல்கிறாங்க சார், அது மாதிரி மலையில் மர்மமான ஓசையெல்லாம் கேட்கும், சித்தர்கள் இங்கே தங்கியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது சார். அது அண்ணாமலையானுக்கு அரோகரா. இந்த திருவண்ணாமலை விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து மாணிக்க மலையாக இருந்தது, அப்புறம் பொன் மலையாக மாறிச்சு, இப்போ கல்மலையாக இருக்குது. கலியுகத்தில் இந்த திருவண்ணாமலையே லிங்கம்.
இடைக்காட்டு சித்தர் இங்கே ஜீவசமாதியாக இருக்கிறாரு. அவரால் ஒரு சிறப்பு. நாங்கள் வந்து 85லேருந்து வரோம். அப்போ வந்து நடக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள்? வேலூர்லேருந்து. நடக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து சில்லி குத்தும், கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது. நாங்கள் ஒரு 30-40 பேர் தான் சுற்றுவோம். அப்போ வந்து ஹைகோர்ட் ராஜி தலைமை நீதி அவர் கூட வருவார். ஒங்கானந்த சாமியார் பாண்டிச்சேரி அவர் வருவார். இந்த மூப்பனார் சுவாமிகள் அவர் வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணி 7 மணிக்கு தொடங்கி காலையில் 7 மணி ஆகும். ஒரு லிங்கத்துக்கும் ஒட்டடை அடித்து தொடச்சி அபிஷேகம் பண்ணி பஜனை பாடி முடிக்கிறதுக்கு. இந்த அந்த மாதிரி ஒரு ஸ்தலம். இந்த அண்ணாமலையார் என்ன நினைச்சா உட்காந்த இடத்துல முக்தின்னு கேள்வி. ஆந்திரா வீரபிரமங்கையார் என்ன சொல்லியிருக்கிறாரு, வருங்காலத்தில் திருவண்ணாமலை தான் உலக அளவில் 12 ஜோதிலிங்கத்தை விட பெரிய அளவுக்கு வரும். திருப்பதியுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சி அண்ணாமலை வளரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். திருவண்ணாமலையை பொறுத்து இது குழந்தை பேரா செல்வமா அப்படிலாம் கிடையாதுங்க. அனைத்துக்கும் சர்வரோகணம் மருந்துடுறாங்க, சிரஞ்சீவி மருந்துடுறாங்க. அந்த மாதிரி அண்ணாமலையார் நினைச்சாவே முக்தி. அதுவும் தமிழகத்தில் வந்து அவ்வளோ சிறப்பு. இன்னும் அதிகபட்சம் வேண்டாம், இன்னும் 2-3 வருஷத்திலேயே 12 ஜோதிலிங்கத்தை விட சிறப்பாக வரும். இதுக்கு வேண்டிய மாநில அரசும் மத்திய அரசும் பக்தர்களுக்குரிய வசதிகளை செஞ்சு, ட்ரெயின் வசதி, ஃப்ளைட்டு, பேருந்து வசதி, சாலை வசதி அனைத்தையும் செஞ்சு கொடுக்கணும். அனைத்து வசதியும் செஞ்சு கொடுக்கும்போது இப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா, ஆந்திரா ஃபுல்லாக ஜனங்க வந்த மாதிரி இருக்காங்க. இதனுடைய மகிமை வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாசப்பிறப்புக்கு தான் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தோம். ஒரு லிங்கத்துக்கும் இந்த 60 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணமியில் நீங்கள் வந்து மலையை சுற்றுனீங்கன்னா அமிர்த மழை வந்து உங்கள் உடல் நோயெல்லாம் தீரும், ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னா. அப்போ தான் வந்து முதல்ல 2 லட்சம் பேர் சேர்ந்தாங்க பௌர்ணமிக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் 3 லட்சம், 4 லட்சம், 5 10 லட்சம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் விளக்கு சாலை விளக்க போகிறது, அப்புறம் அவங்க ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க வந்து கேள்விப்பட்டு முன்னெல்லாம் மாசப்பிறப்பு தான் வந்திருந்தாங்க. சிவனுக்குரியது வந்து மாதப்பிறப்பு தான், அம்பாளுக்கு தான் பௌர்ணமி. பார்த்தீங்கன்னா தினமும் பௌர்ணமி, தினமும் அமாவாசை, தினமும் மாசப்பிறப்பு, தினமும் பிரதோஷன்ற மாதிரி ஆகி போச்சு. எங்கேருந்து ஒன்றாலும் ஜனங்க வராங்க. அவ்வளோ வைப்ரேஷன். இது திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா சித்தர் பூமி. எங்கே எந்த ரூபத்தில் இருக்காங்க, அருவமாக இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சித்தர்கள்ன்றது அழகாக சிகப்பாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருப்பாங்க, ரொம்ப அருவருப்பாக இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது நம்ம தூரம் போயிடணுன்ற மாதிரி இருப்போம். அவங்க தான் சித்தர்கள். அவங்களை உடந்து கிட்ட போனால் தான் நம்மளை ஆட்கொள்வாங்க. முதல்ல சீக்கிரம் சேர்த்துட மாட்டாங்க, நம்மளை அடித்து துரத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க. ஆமாம், இது திருவண்ணாமலையே சித்தர் தான், சித்தர் பூமி தான். கோயிலில் போய் அண்ணாமலையார் பார்த்தா தான் அண்ணாமலையார் கிடையாது. இந்த ஓரமாக இங்கே உட்காந்து அண்ணாமலையார் நினச்சா கூட உண்டு. இது உலக பிரசித்தி. நான் சொல்கிறேன், 12 ஜோதிலிங்கத்தை விட மிக 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 சிறப்பாக வரும். அது நம்ம தமிழகத்துக்கும் பெருமை, தமிழர்களுக்கும் பெருமை. இதுக்கு ஆவணம் செய்யணும். உங்களை மாதிரி காணொலி இதை நல்ல முறையில் நல்ல விதமாக அரசாங்கத்திட்டையும் மக்கள்கிட்டையும் கொண்டு வரணும். மக்களும் தேவையை அறிஞ்சு வர கோயிலில் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டோம். எந்தவித அசுத்தம் பண்ணாத, பேசக்கூடாது பேச்செல்லாம் பேச தேவையில்லை. மழையை சுத்தம் போது மனசால் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிவிட்டு தூய்மையாக சுத்தினாவே எல்லாமே கிடைக்கும். கலியுகம் இது. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி தவம் இருக்கணும். கங்கையை கொண்டு வரதுக்கு பாகியில் வந்து 7000 வருஷம் தவறம் தான் ஒரு காலில் நின்று. இது கலியுகத்தில் அப்படி கிடையாது. சிவாய நம்மனாவே ஈஸ்வரன் நம்மகிட்ட வந்துடுவோம். அதனால் கலியுகத்தில் எவ்வளோ பெரியவங்களையும் ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, ஒரு படி நீங்கள் மேலே ஏறிவாங்க, நான் 10 படி கீழே இறங்கி வரேன்றார். பக்தர்களுக்கோசம் எல்லாரையும் அணைச்சிக்கிற சக்தி இறைவனுக்கு உண்டு. அதனால தொடர்பான அனுபவம் உங்களுக்கு எதுவும் இருக்கா சார்? சித்தர்கள் வந்து அனுபவம் ஆகும். உணர்வுபூர்வமாக தான் உணர்வு மூலியமே தவிர வாயில் சொல்ல முடியாது. நான் சொன்னால் வந்து அது கற்பனையாகவும் கதையாக தான் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஓவராக இவர் சொல்கிறாரு அப்படின்னு. அவங்க நிறைய இந்த போன கலசப்பாக்கம், இங்கே திருவண்ணாமலை தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் போனீங்கன்னா கலசப்பாக்கம் பூர்ணிமங்கான்னு இருக்காரு. அவர் பண்ணாத ஒரு இதுவே கிடையாது. அவர் நினைச்சாவே நடக்கும். இங்கே இடைக்காட்டு சித்தர் இப்போ 2-3 இடத்துல சமாதி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் இடைக்காட்டு சித்தர், இங்கே தான். இந்த மலைக்கு இருக்கிற பெருமை, இந்த மலைக்கு இருக்கிற சிறப்பு, இந்த மலைக்கு இருக்கிற தத்துவம் வேறு எந்த மண்ணுக்கும் எங்கேயும் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா இங்கே தான் அகத்தியர் இருக்கிறாரு, இங்கே தான் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. 30 கோடி தேவர்களும் இங்கே இருக்காங்க. அதனால் மேலும் மேலும் இது வளரும். பக்தர்கள் அதை உணர்ந்து இறைவனை வழிபட்டு அவங்களும் அவங்க குடும்பமும் பாரத தேசம் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓம் நம கிரிவலத்தின் போது இந்த 8 லிங்கங்களை வழிபடுவது
திருவண்ணாமலையின் ஆன்மீக பயணத்தை முழுமையாக்குவதாக கூறப்படுகிறது. இவை இயற்கையுடன் இணைந்து பக்தர்களுக்கு அருணாச்சலத்தின் தெய்வீகத்தை உணர வைக்கின்றன.